வணக்கம் வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ அமேசானில் இருக்கக்கூடிய கம்மி ப்ரைஸில் என்னென்ன பெஸ்ட்டான கேஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு உருட்டு கேஜெட்டுமே இருக்குது, அதையும் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்னென்ன கேஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் நிறையா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டை வந்து பார்த்துருந்தேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கேஜெட்டை வாங்கியிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட்டியாக ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தோம்னா கொலன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கீபோர்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் போய் நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை மட்டும் வச்சு ரொட்டேட் பண்ணி நான் க்ளீன் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆச்சு. அதே மாதிரி காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலெலாம் டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து நல்லா க்ளீன் ஆகுது. நீங்கள் க்ளீன் பண்ண முடியாத குட்டி குட்டி இடத்துல டஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து க்ளீன் ஆகுது. பட் இதில் நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். இதோட லைஃப் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீசன் வாங்கும்போது நல்லா அந்த ஜெல்லோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருந்துச்சு. போக போக இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜெல்லோட தன்மை வந்து போயிருச்சு. இப்போல்லாம் அந்த ஜெல்லை தனியாக பிச்சோன்னா ஈஸியாக வந்து பிஞ்சிட்டு வந்துடுது. இந்த கேஜெட்டை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கொலன்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேஜில் வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக கையில் வந்து கூட ஒட்டுது. இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான கேப் இருக்குது, இல்லாட்டி அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இது போல் வந்துட்டு கையில எல்லாம் ஒட்டிக்குது. நம்ம எடுத்து அதில் வைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மொபைல் ஸ்டாண்ட். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரீசன் இந்த மொபைல் ஸ்டாண்டை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷன் வேணாலும் உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்களோட மொபைலை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த மொபைல் ஹோல்டரை உங்களுக்கு வேணுங்கிற ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டாப் அண்ட் பாட்டம் எல்லா சைடுமே. பாட்டம்லேயும் ஒரு கிளிப் மாதிரி சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிளில் கிளிப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கபோர்ட்ல எல்லாம் இது போல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து உங்களால் கிளிப் பண்ணிக்க முடியுது. அண்ட் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க, காரில் எல்லாம் மாட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் கிளிப் மாதிரி வந்து மாட்டிக்க முடியும். அண்ட் மல்டி யூஸாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே போல் ஈஸியாக ஃபோல்டு பண்ணி உங்கள் பேக்லையும் வச்சுட்டு போக முடியும். மல்டி யூஸ்ல ஒரு மொபைல் ஹோல்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட்டுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பஜார், அமேசான், பிளிப்கார்ட்ல உள்ள எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ஆஃபர்ல இருக்கிறதெல்லாம் அதுல வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் நிறைய வரும், ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 500 ரூபா பிரைஸ் போட்டு இந்த ஒரு உருட்டு கேஜெட்டை வந்து நான் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக லோக்கல் ஷாப்ல இருக்கும், இல்லாட்டி வந்து ஆன்லைன்லயே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதை வாங்கணும்னு கூட யோசிச்சிருக்கேன். சரி வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். பாக்ஸ்குள்ள ஒரு வேக்கம் கிளீனர் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைரக்டா வந்து உங்களோட பவர் பேங்க்ல மாட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்க பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி உங்களோட அடாப்டர்ல வந்து டைரக்டாவே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் வேக்கம் பண்றதுக்கு சின்னதாக ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு சப்போஸ் உங்களோட லேப்டாப்ல சைட்ல எல்லாம் தூசி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் க்ளீன் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு பிரஷ் டூலை வச்சு ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா தூசியெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. லேப்டாப்ல உள்ள டஸ்ட் எல்லாம் எடுத்துச்சு. உள்ள டஸ்ட் இருக்கா அப்படின்னு திறந்து பார்க்கும்போது உள்ள ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது டோட்டலான வேஸ்டான ஒரு கேஜெட். அமேசான்லயும் வச்சிருக்காங்க, பிளிப்கார்ட்லயும் வச்சிருக்காங்க, லோக்கல் ஷாப்ல கூட வச்சிருக்காங்க. ஸோ தயவு செய்து இந்த கேஜெட் வாங்கிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உருட்டு கேஜெட். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க, வாங்கிடாதீங்க. ஸ்டஃப்கூலோட மெகா ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் தான் இது. 10,000 mAh வந்து வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல இருக்க இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மாடல் நேம் அண்ட் மாடலோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் திருப்பினோம்னா ஒரு சில ஸ்பெக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா குட்டியாக காம்பேக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போட்டும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பவர் பேங்க் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மாதிரி தான் பார்த்துருப்போம். இது 10,000 mAh இருந்தாலும் கூட ரொம்பவுமே ஸ்மாலாக காம்பேக்டாக வந்து இருக்குது. பேக்கெட்குள்ளே வச்சு யூஸ் பண்ணாலும் நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கூட நல்லா இருக்குது. சைடில் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பவர் பேங்க்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். சப்போஸ் டிவைஸ்லாம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா குட்டியா கிரீன் கலர்ல இண்டிகேட் லைட்டுமே அந்த டிஸ்பிளேக்குள்ளேயே வச்சிருக்காங்க. போர்ட்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஒரு டைப் சி இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஏ போர்ட் பார்த்தோம்னா ஒன்லி நீங்க டிவைஸை சார்ஜ் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் இந்த டைப் சி போர்ட் வந்து பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. டைப் சி போர்ட்டோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 30 வாட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட இருக்க எல்லா டிவைஸுமே சப்போர்ட் பண்ணும். குறிப்பா சாம்சங் போன்ல 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐபோனுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பிக்சல் போன் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ணுது. மேக்புக் ஏர் M1 M2 யூஸ் பண்றீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா அந்த பவர் பேங்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி காம்பாக்டா நிறைய டிவைஸ் இருக்கு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 22.5 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல 30 வாட்ஸ் கொடுத்திருக்கனால நிறைய ஸ்மார்ட் போனுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். குட்டியா காம்பாக்டா ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட் நீங்க பைக் டிராவல் அதிகமா பண்ணுவீங்க இல்ல சைக்கிளிங் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தான். நார்மலா ஒரு இடத்துக்கு ரைடுக்கு போறோம், டியூப்லெஸ் டயர்னா ஈஸியா நம்மளாவே வந்து ஒட்டிக்க முடியும். சப்போஸ் அதுல காத்து இல்லாட்டி என்ன பண்றது, லாங் சைஸ் பம்ப் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி குட்டியா இது போல வந்து பாத்தீங்கன்னா மினி ஏர் பம்ப் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் அண்ட் ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு பம்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு கால் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஹைட்ராலிக் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரெஷர் டயரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு கேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. டியூப் எடுத்து பைக்கோட டயரில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் மேலே மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா காத்தடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ காலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் சுத்தமாக காற்று இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு ரீசனபிளாக நம்மளால் வந்து காற்று அடிச்சுக்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் டயரில் ஏறினதுக்கப்புறம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான கேஜெட் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ மேலும் கேஜெட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜி பஜார் டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.